ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜே வியூஸ். நம்ம இன்றைக்கி ஃபைபர் சத்து மிக்க ரொம்ப ஹெல்த்தியான வயிற்றுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தா, சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வேணும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்காக என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, ரெட் சில்லி, தனியா, மிளகு அண்டு வெந்தயம். வெந்தயம் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். இந்த குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் அரிசி எடுத்துருக்கோம். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் எல்லாமே இதில் பார்த்தாங்கனாலே ரொம்ப மெடிசினலான ஒரு திங்ஸ் தான். வெந்தயம் ஆகட்டும், தனியாவாகட்டும், மிளகு, இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நல்ல மழை காலத்துக்கு ரொம்ப நல்ல ஏற்ற குழம்பு அது. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல் எடுத்துக்கிறோம். அதில் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ கொடுத்துருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பண்ணிக்கிறோம். இதில் ஜீரகமும் இருக்குது. ஜீரகமும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மிளகு, ஜீரகம், வெந்தயம், தனியா, ரெட் சில்லி, இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே போட போகிறோம். போட்டுட்டு நல்ல கருக்காத அளவுக்கு, அதே சமயத்தில் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு போட்டு நல்லா வறுத்துட்டு, இதை நல்ல ஒரு பவுடர் மாதிரி மிக்சியில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் அப்படியே சேர்த்துடலாம் கடாயில். எல்லாம் சேர்கிற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக நல்லா வறுத்து எடுத்துடணும். தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதை வறுக்கும் போதே ஒரு நல்ல அரோமா வரும் கிச்சனில். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன ஏது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது மாதிரி நல்ல இது நல்லா வறுப்படுத்து பாருங்கள். இந்த அரிசியும் போட்டுருவோம். இது எதுக்குன்னா, கடைசியில் இந்த குழம்பெல்லாம் கொதிச்சோடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்போ அரிசி மாவு சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதில் நம்ம அரிசியும் போட்டு அதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகி பொரிஞ்ச மாதிரி ஆகிடுறது இல்லையா, அது இன்னும் ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த அரிசி மாவு சேர்க்குறத விட இது இன்னும் பெட்டராக இருக்கும். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் எல்லாத்தையும் போட்டு வறுத்தணும். இது நல்லா ஆறட்டும். இது தனியாக வச்சிடணும். இப்போ அகெயின் அந்த பேனில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இந்த மாதிரி குழம்புக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நல்லெண்ணெய் போட்டுட்டு அதில் திருப்பி அகெயின் ஒரு பேருக்கு கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். கொஞ்சமாக போடணும். ரொம்பலாம் போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போடுறோம். போட்டு நல்லா இதை வதக்குறோம். சிம்மில் வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அப்படியே வதக்குறோம். ஸோ அந்த பூண்டு போட்டிருக்கோம். பூண்டு கொஞ்சம் நல்ல ஒரு 2-3 ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா போகிறோம். அதுக்கு மேலே தேவையில்லை. அதுக்கப்புறம் அந்த உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் அந்த பெல்லாரி வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு அதுவும் நல்ல 4-5 தடவை பெரட்டிட்டோம் அப்படின்னா, நல்ல சூடு இருக்குது வானல். அதனால் நல்ல பெரட்டிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது அந்த புளி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். ஓரளவு திக்காக கரைச்சி வச்சிடணும் அந்த புளி தண்ணியை எப்போவுமே. இது மாதிரி இதிலலாம் இது பாருங்கள், நல்லா ஒரு கிளாஸி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றி, புளி தண்ணியில் அது அடியில் அந்த டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் நீட்டாக ஃபில்ட்ரு பண்ணியிருக்கு. ஸோ அதை ஊற்றி லைட்டாக இப்போ ஃபுல்லாக கொதிக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. லைட்டாக அது சூடாக ஆரம்பித்து லைட்டாக 2 பபுள்ஸ் வரும்பொழுதே இந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை போட்டுற போகிறோம். ஏன்னா நம்ம சாம்பார் பொடிலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுதான் இது அந்த சாம்பாருக்கே இந்த குழம்புக்கே இருக்கிற மெயின் இது. அதனால் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொதிக்க ஆரம்பிக்கணும் நல்லா. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அதை போட்டுக்கணும். ஸோ இந்த பவுடரும் அந்த குழம்போடு சேர்ந்து குக் ஆகணும் நல்லா. அதனால் இப்போயே போட்டுட்டு நல்ல கிளறி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வரும். அருமையான வாசனை வரும். எஸ், இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சால்ட்டோ கல்லுப்போ உங்களுக்கு என்ன இதுவோ அதை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதித்து, கொஞ்சம் இதில் நம்ம மஞ்சள் பொடியை ஆட் பண்ணியிருக்கோம். பண்ணிங்கன்னா திக்காக அருமையான அந்த வெந்தய சாம்பார் ரெடி ஆகிடும். இதை ஒரு உருளைக்கிழங்கு கறியோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.